அடுத்து திரு ஏகாம்பரம் ஐயா அவர்கள் ஸ்ரீதருக்கு சிறப்பு செய்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் திமிரியிலிருந்து வருகை தந்துள்ளேன். ஐயா அவர்கள் கடந்த ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு தான் எனக்கு அறிமுகமானார்கள். அன்றைய தினமிருந்து இன்று வரை அவர் கடைக்கண் என் பார்வையிலும், என் கடைக்கண் அவர் பார்வையிலும் இருந்து திடீரென அழைப்பதிலே என்னுடைய பெயரை போட்டு இந்த அளவுக்கு என்னை மகிழ்விக்கிறார்கள் என்று சொல்லும்போது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் திமிரி பகுதியிலே பல்வேறு அமைப்புகளிலே இருந்தாலும் வேலூர் மாநகரத்தில் அழைத்து என்னை கௌரவித்த ஐயா ஸ்ரீதர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கி அவர்களுக்கு சாலை அணித்து மகிழ்விக்கிறேன். அடுத்து திரு நரசிம்மன் ஐயா அவர்கள் ஸ்ரீதர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தோர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படும் வெளியில், நம்பினை பகலில் நள்ளிரல் என்று சிம்புட் பறவையை சிறகை விரி எழு. சிம்புட் பறவை என்று சிங்கத்தை வீழ்த்தக்கூடிய பறவை. இங்கும் நாட்டிற்கு கிழிகழித கைவிரித்து வந்த கயவர், வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பெற்றெங்கே, விழிப்புற்று எழுக என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்களினம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேலும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் திருநாளாகும். பனையளவு நலமேலும் தன்னலம் பார்ப்போன் மக்களில் பதடி ஆவான். வாழ்க்கையே திருவள்ளுவருக்காகவும் பொருட்டு செலவு செய்யும் அவர்கள் மென்மேலும் உயர்ந்து இந்த தமிழ்நாட்டில் முதல் மகனாக வர வேண்டும் என்று என்னுடைய பேராசையை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன். மீடியா அடுத்து வணக்கம் வேலூரை சார்ந்த அன்பர் தலைவர்களுக்கு சிறப்பு செய்வார். அடுத்து திமிரி கார்த்திக் அவர்கள் ஸ்ரீதர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார். அடுத்து சுந்தர்ராஜ் அவர்களுக்கு அழகர் ஐயா சிறப்பு செய்வார். அடுத்து திரு தங்கவேல் ஐயா அவர்களுக்கு திரு வசந்தகுமார் அவர்கள் சிறப்பு செய்வார். ஸ்ரீதர் ஸ்ரீதர் நண்பர் தங்கவேல் அவர்கள் புலனத்தின் மூலமாக என்னை தேடி கண்டுபிடித்து சில வருடங்களுக்கு முன்பு யூடியூப்பில் முதலாக என்னை பேட்டி எடுத்தார். ஓட்டேரியில் இருந்தேன். அவர் நரசிம்மன் உதவி ஆய்வாளர், அவரும் நானும் தான் சேர்ந்து கொடுத்தோம். திருக்குறளுக்காக தொண்டு செய்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க யார் இருந்தாலும் அவர்களை தேடி சென்று அவர் மிகச் சிறப்பாக பேட்டி எடுத்து இந்த உலகம் உள்ளவரையிலும் அவர்கள் பெயர் நிலைக்க வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கும் அவருக்கு திருவள்ளுவர் சேவா சங்கத்தின் சார்பாக சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி மகிழ்கிறோம். அடுத்து குமரவேல் அவர்களுக்கு உதவும் உள்ளங்கள் ஐயா சந்திரசேகர் அவர்கள் சிறப்பு செய்வார். நான் +2 ஐயா இல்லைங்கய்யா
நான் +2 படிக்கும் பொழுது 92 எனக்கு நண்பர் அறிமுகமானார். நட்பு 36 வருடம். திருவள்ளுவர் சேவா சங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் தான் நடுவராக பணியாற்றுகிறார். நான் சொல்லுவேன், நமது அரசியல் கலப்பு கிடையாது, ஆன்மீக பணி கிடையாது. என்னுடைய மகனாகவே இருந்தாலும் தேர்வு பெறலாம், ரிஜெக்ட் பண்ணிடு, அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சரி, நடுவருடைய தீர்ப்பு தான். ஏன்னா இயக்கத்தோட தலைவராக நான் இருக்கலாம், பணம் எனதாக இருக்கலாம், உழைப்பினதாக இருக்கலாம். அங்கே வந்து நீதி தான் நிற்கும். ஏன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கனி. யார் நடுவர்களை அமர்ந்தாலும் நீ வந்து பொறுப்பாக பார்த்துக்கோ. ஏன்னா பார்வையாளர்கள் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இருக்கிறது 2 கண்கள், நம்மளை 1000 கண்கள் நம்மை நோட்டமிடும் நாம் என்ன செய்கிறோம் என்று. அதனால் அவர் மிக சிறப்பாக இந்த திருக்குறள் பணி என்னோடு இணைந்து செய்கின்ற ஒரு காரணத்தினால் அவருக்கு திருவள்ளுவர் சேவா சங்கத்தின் சார்பாக சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி மகிழ்கிறோம். எனது நண்பர் அசோக், அவர் பணத்துக்காக வேலை செய்கிறது கிடையாது. அவர் வந்து எனக்கு நீண்ட காலமாக நட்பு. அவரை வந்து திருவள்ளுவர் சேவா சங்கத்தின் சார்பாக எனது நண்பர் ஆசிரியர் குமரவேல் அவர்கள் சிறப்பு செய்வார். ஐயா மேடைக்கு வாங்க. என்னுடைய வகுப்பறையில் ஒன்றாக படித்த வெங்கடேசன் புகைப்பட கலைஞர், அவருக்கு திருவள்ளுவர் சேவா சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அவர் வந்து பணத்துக்காக வேலை செய்யலை. எனக்கு வந்து என்ன பண்ணுவார், நான் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வேணான்னுவார். 100 200 அவருக்கு பெட்ரோல் செலவுக்கே அது சரியாகாது. ஆனாலும் என்ன பண்ணுவார், நீ செய்கிற தொண்டில் என்னால் பணம் கொடுத்து உதவி செய்ய முடியாது, நான் இந்த புகைப்படத்துக்காக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு திருவள்ளுவர் சேவா சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அதை எனது நண்பர் அழகர் அவர்கள் செய்வார். காலையிலிருந்து, அதாவது பத்திரிகை துறை சேர்ந்தவங்களுக்கு நான் 30 வருஷமாக பணம்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நான் வந்து வியாபார நோக்கெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க இது தொண்டு, என்னுடைய சொந்த பணத்தை போட்டு நான் செய்கிறேன். நீ செய்தி போட்டால் போடு, போடலப்பா அது உன்னுடைய பொறுப்பு. என்ன சொல்கிறது, நான் வந்து பணம்லாம் தர வந்தியா, டீ காஃபி உணவு தான் என்னால் தர முடியும். அவர் காலையில் இருந்து மிக சிறப்பாக என்னோடு அந்த வீடியோவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பதனால் அவருக்கு பாராட்டி, அவருடைய தொண்டை பாராட்டி திருவள்ளுவர் சேவா சங்கத்தின் சார்பாக உதவும் இல்லங்கள் சந்திரசேகர் ஐயா சிறப்பு செய்வார். யாருக்கு? இது நினைவு கிருஷ்ணனுக்கு கொடுத்துள்ளாங்க. திருவள்ளுவர் சேவா சங்கத்தின் சார்பாக ஒளி அமைத்த அன்பு, இந்த பவர் தடங்கள் ஏற்பட்டு போய் நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிஇ அலுவலகத்துக்கு நான் கடிதம் மூலமாக கொடுத்துட்டேன். திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, பேச்சு போட்டி நடக்க போகிறது. அன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான மின் தடங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா மறு மாணவர்களோ பெற்றோர்களோ ஆசிரியர்களோ அவர்கள் வந்து புழுக்கத்தால் துன்பப்படக்கூடாது என்று. நான் இல்லைன்னு தெரிஞ்சும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, என்னை கேட்காமலே அவர் வந்து அந்த ஜென்ரேட்டருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். நான் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார், ஐயா என்னால் பணம்லாம் அதிகமாகலாம் தர முடியாது, முதல்ல நீங்கள் எவ்வளோ பணம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னேன். ஏன்னா என்னுடைய சொந்த பணம். அவர் வந்து என்ன நேற்ற ஒரே வார்த்தை, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து முதல்ல இந்த நிகழ்ச்சியை செய்யுங்கன்னு சொன்னார். அவருடைய நல்ல உள்ளத்தை பாராட்டி திருவள்ளுவர் சேவா சங்கத்தின் சார்பாக திருவள்ளுவர் வேடம் அணிந்த குப்பன் அவர்கள் சிறப்பு செய்வார். கிருஷ்ணனுக்கு கொடுத்தார். அடுத்து சங்க செயலர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு தலைவர் அவர்கள் வழங்குவார், சிறப்பு செய்வார்.
உதவி ஆய்வாளர் ஓய்வு திரு நரசிம்மன் அவர்களுக்கு சங்கத் தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்கள் சிறப்பு செய்வார்.